ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் 4th சாப்டர் ஜாமெட்ரி அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் அலைன். ஸோ இதில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமிட்ரி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் அலைவ், ஜாமெட்ரி இன் ரியல் லைஃப். ஜாமெட்ரி வந்து நம்ம ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிமிட்ரி இன் பிளான்ஸ். ஸோ இந்த பிளான்ட்டில் பாருங்கள், ஒரு சிமிட்ரி இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ஃபிகருக்கு வந்து ஒரு அழகை கொடுக்குது. அடுத்தது சிமிட்ரி இன் ஆர்கிடெக்சர். ஸோ சிமிட்ரி மீன் அந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒரு சீரான அமைப்பில் இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு உருவத்தையும் வடிவத்தையும் நமக்கு கொடுக்கும். பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து வெர்டிக்கல் சிமிட்ரியில் இருக்குது, இது ஹரிசாண்டல் சிமிட்ரியில் இருக்குது. ஸோ சிமிட்ரி வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்பில் ஒரு நேச்சராகவும் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக நமக்கு கொடுக்கும். லைன் ஆஃப் சிமிட்ரி. The line that divides any figure into two equal halves such that each half exactly coincides with the other is known as the line of symmetry or axis of symmetry. ஸோ இந்த லைன் என்ன பண்ணணும், லைன் ஆஃப் சிமிட்ரி இப்போ சிமிட்ரி என்னென்னு பார்த்தோம். இந்த லைன் ஆஃப் சிமிட்ரி அப்படிங்கிறது அந்த ஃபிகரை வந்து 2 ஈக்குவல் ஹாஃபாக வந்து பிரிக்கும். அதை வந்து ஒன்றோட ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி பொருத்தும் போது அது கோயின்சைட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு இலையை எடுக்கிறோம், இலைக்கு நடுவில் வந்து ஒரு நரம்பு இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து ஒரு லீஃப்னு வச்சுக்கோங்க. இந்த லீஃப் நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இலையை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணும்போது என்னாகும், இந்த பக்கம் இருக்க ஏரியா வந்து அப்படி இந்த பக்கம் ஒன்று மேலே ஒன்று வந்து பொருந்தும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிமிட்ரின்னு சொல்கிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் மேத்தமெட்டிக்கல் ஃபிகர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர், அதை வந்து 2 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி இருக்குது. இன்னொரு ட்ரையாங்கிளில் 3 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி, டாட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் லைன் ஆஃப் சிமிட்ரி. அடுத்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா 1 2 4 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. அடுத்த ஃபிகரில் 1 2 3 4 5, ஸோ 4 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. அடுத்தது இதே மாதிரி ஒவ்வொரு ஃபிகர்லேயும் எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி இருக்கோ அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5th ஃபிகரில் வந்து 5 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி, இது வந்து ஒரு பென்டகன். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 6 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிகர்லேயும் லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி நமக்கு காமிச்சிருக்காங்க. Next, reflectional symmetry. When an object is seen in a mirror, the image obtained on the other side of the mirror is called its reflection. Reflectionனா இப்போ மிரரில் நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய ஒரு பார்ட் இந்த பக்கமும் அதர் பார்ட் வந்து அதில் தெரியும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா reflectional symmetry. ரிஃப்ளெக்ஷனாலே பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம். மிரரில் ஒரு சைடு இருக்கக்கூடியது இன்னொரு சைடு வந்து நமக்கு தெரியும். The following shapes are example of reflectional symmetry. இதில் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் சிமிட்ரி, ஹரிசாண்டல் சிமிட்ரி. வெர்டிக்கல் சிமிட்ரினா இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வர்றது வந்து வெர்டிக்கல் சிமிட்ரி, இந்த மாதிரி வர்றது ஹரிசாண்டல் சிமிட்ரி. Next, rotational symmetry. An object is said to have a rotational symmetry if it looks the same after being rotated about its center through an angle less than 360 degree. So rotational symmetry அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ரொட்டேஷனல் ஷேப் வரும். அதே மாதிரி அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து 360 டிகிரின்னு சொல்லும்போது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிக்கும்போது 360 டிகிரி, அந்த 360 டிகிரி வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரொட்டேட் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் ரொட்டேஷனல் சிமிட்ரி. When an object rotates around a fixed axis, if its appearance of size and shape does not change, then the object is supposed to be rotationally symmetrical. Rotational symmetry can be observed in the following 3 figures கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பு, அப்புறம் ஒரு ஸ்பின்னர், அதுக்கப்புறம் இன்னொரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா 360 டிகிரி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போதே அதோட ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒரிஜினல் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். Next, translational symmetry. An image has translational symmetry if it can be divided by straight lines into a sequence of identical figures. Translational symmetry results from moving a figure to a certain distance in a certain direction. இது வந்து translation symmetry அப்படின்னா என்னன்னா, ஒரு டிசைன் வந்து என்ன ஆகும்னா அப்படியே கண்டினியூ ஆகும். அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். அது வந்து ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸ் ஒரே மாதிரி. நம்ம சாரீஸ், நம்மளுடைய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்கும், அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனல் சிமிட்ரின்னு சொல்லலாம். தஸ் டிரான்ஸ்லேஷன் சிமிட்ரி அக்கர்ஸ் வென் எ பேட்டர்ன் ஸ்லைட்ஸ் டு எ நியூ பொசிஷன். நம்ம ஒரு டிசைனை வந்து திரும்ப நம்ம போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு புதுசாக நமக்கு ஒரு நியூ பொசிஷன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த ஸ்லைடிங் மூவ்மெண்ட் இன்வால்வ்ஸ் நெய்தர் ரொட்டேஷன் நார் ரிஃப்ளெக்ஷன். இதில் வந்து ரொட்டேஷனும் இருக்காது, ரெஃப்ளெக்ஷனும் இருக்காது. ஒரு பர்டிகுலர் ஷேப் மட்டும் திரும்ப என்ன ஆகும், இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு டிசைன்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா,
ஸோ இப்படியே போட்டுகிட்டே வரும். ஒரே ஒரு டிசைனை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே நம்ம கண்டினியூஸாக போடும்போது நமக்கு ஒரு டிசைன் வந்து நமக்கு ஒரு பொசிஷன், ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, ரொட்டேஷன் இருக்காது, ஒரே டிசைன் வந்து கண்டினியூ ஆகும். Next is translation. A translation is a transformation that moves all points of a figure in the same distance in the same direction. Translation அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபிகர் வந்து என்ன பண்ணணும்னா அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அதே மாதிரி மூவ் ஆகும், அதுதான் வந்து translation. இப்போ ஒரு ஃபிகர் பாருங்கள், ப்ரீ இமேஜ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் வந்து என்ன ஆகுது, இந்த ப்ரீ இமேஜ் ஸ்லைட்ஸ் டைரக்ட்லி டு ரைட் சைட், டேரெக்டாக ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம். யூஸிங் அ கிரிட் பேப்பர் we can specify as translation by how far the shape is moved horizontally and then vertically. In horizontal, the right side movement is denoted by, அதாவது ரைட் சைடு மூவ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆரோ மார்க்கை நம்ம வந்து கொடுக்கணும், இந்த ஆரோ மார்க் கொடுக்கணும். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி, அப்பர்டு மேல் நோக்கி மூவ் பண்ணுச்சுன்னா மேலே டைரக்ஷன் இந்த ஆரோ கொடுக்கணும். இது டவுன் ஆரோ கீழே நோக்கி மூவ் பண்ணுச்சுன்னா டவுன் ஆரோ. இதெல்லாம் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் நம்ம இங்கே இன்ட்ரடக்ஷனில் பார்த்துக்கிறோம். Next, reflection. A reflection is a transformation that flips or reflects a figure about a line. After a figure is reflected, it looks like a mirror image of itself. Reflection அப்படின்னா தண்ணியில் பார்க்கும்போது, இப்போ நம்ம தண்ணியில் பார்த்தோன்னா நம்மளுடைய முகம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான். The line that a figure is flipped over is called a line of reflection. We can observe reflection in water, a mirror or in a glossy surface as shown. நம்ம சாப்பிட்ற பிளேட்லாம் புது பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து அப்படி நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இது அதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம். இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ளெக்ஷன் இன் மிரர், ஒரு கேட் என்ன பண்ணுது, மிரர் கிட்டே போய் பார்க்குது. ஸோ அதோட ஷேப், அதோட ஃபிகர் வந்து அப்படியே என்ன பண்ணுது, அந்த மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. ரிஃப்ளெக்ஷன் ஆன் க்ளோசி சர்ஃபேஸ், நல்லா வலுவல்னு இருக்கக்கூடிய தரை இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ளோர், அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த செஸ் காயின்ஸை வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே எப்படி தெரியுது நமக்கு அப்படின்னா, அது ரிஃப்ளெக்ஷன் அப்படி தரையில் தெரியுது. ரிஃப்ளெக்ஷன் இன் வாட்டர், அந்த மவுண்டைன், அந்த ட்ரீஸ் அதெல்லாமே அப்படியே இந்த ரிவரில் வந்து அப்படியே நமக்கு அந்த லேக், அந்த லேக்கில் வந்து அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு சம் நேச்சுரல் எக்ஸாம்பிள்ஸ். Next, rotation. A rotation is transformation that turns every point of the pre-image through a specified angle and direction about a point. The fixed point is called the center of rotation. The angle is called the angle of rotation. A rotation is also called a turn. Rotation தான் உங்களுக்கு தெரியும், சுற்றுறது, இப்படி சுழற்சி அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ரொட்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Exercise 4.1 வந்துடலாம். Find the new position of each point using the translation given. Translation அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 லெஃப்டில் ஆரோ, ரைட் ஆரோ அண்ட் 4 டவுன் ஆரோ கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஏங்கிற பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கணும். ஸோ 1 2, அந்த 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டோமா, அப்புறம் டவுனில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் 1 2 3 4. ஸோ 4 வந்து இங்கே வந்துடும். அது கொஞ்சம் கிளியராக இல்லை, உங்களோட இதில் நல்லா இதில் கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். நான் அப்போ ஆரோ போட்டே காமிச்சிருக்கேன். ஏயிலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு 2 பாயிண்ட்ஸ்ப்பா, இந்த செகண்ட் பாயிண்ட்டில் இருந்தே அப்படி டவுனில் வந்து 4 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணும்போது ஏ டேஷ், அந்த ஏ வந்து ஏ டேஷுங்கிற பொசிஷனில் வந்து இருக்கும். நான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, ஏங்கிறது ஸ்டார்டிங் பொசிஷன், ஏ டேஷுங்கிறது எண்டிங் பொசிஷன். அடுத்து செகண்ட் டயக்ராம் பாருங்கள், கேங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 6 வந்து அதாவது அப் ஆரோ கொடுத்துருக்காங்க. ஸோ 6 அந்த கேயிலேருந்து 6 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த கே டேஷ் அப்படிங்கிறது 6 பாயிண்ட்ஸ் தள்ளி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நியூ பொசிஷன். தேர்ட் ஒன் 3 லெஃப்ட் சைடு வந்து ஆரோ மூவ் ஆகுது. ஸோ டி அப்படிங்கிறது இனிஷியல் பொசிஷன். டீயிலேருந்து 1 2 3 பாயிண்ட் வந்துடுங்க லெஃப்டில், அப்புறம் டவுனில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணும்போது டி டேஷ் அப்படிங்கிற நியூ பொசிஷன் நமக்கு கிடைக்கும். ஃபோர்த் ஒன் 4லேருந்து ரைட் சைடு, அப்புறம் 3லேருந்து அப்வேர்டு. ஸோ எஸ்ஸுங்கிறது இனிஷியல் பொசிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. எஸ் டேஷுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது. எஸ்ஸுலேருந்து ரைட் சைடு 4 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல இருந்து அப்வேர்டில் 3 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணும்போது எஸ் டேஷ் அப்படிங்கிற நியூ பொசிஷன் கிடைக்கும். ஸோ உங்கள் புக்கில் வந்து வெறும் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ் அண்ட் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி அந்த அதோட நியூ பொசிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா?
செகண்ட் ஒன், ஹவ் இஸ் த ப்ரீ இமேஜ் ட்ரான்ஸ்லேட்டட் டு த இமேஜ். இதில் வந்து அவங்களே டாட் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரான்ஸ்லேட்டட் அதை மட்டும் சிம்பிளை மட்டும் நம்ம போட்டால் போதும். ஸோ ஏயிலேருந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ரைட்டில் மூவ் ஆகுது. அப்புறம் 4 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் மூவ் ஆகுது. செகண்ட் ஒன், 3 பாயிண்ட்ஸ் வந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகுது, 3 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் மூவ் ஆகுது. தேர்ட் ஒன், சிலேருந்து சி டேஷ்க்கு வரணும்னா சிலேருந்து 4 பாயிண்ட்ஸ் லெஃப்ட்டில் மூவ் ஆகி திரும்ப 4 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் மூவ் ஆகுது. ஃபோர்த் டயக்ராம், டியிலேருந்து டி டேஷ் வரணும் இல்லையா. ஸோ டியிலேருந்து 2 பாயிண்ட்ஸ் டவுன் ஆரோவும் அண்டு 2 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் ஆரோ மூவ் பண்ணும்போது டி டேஷ் அப்படிங்கிற நியூ பொசிஷன் கிடைக்கும். தேர்ட் ஒன், ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் வித் கிவன் ட்ரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் ஒரு ஏபிசின்னு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இதில் 4 அப்வர்ட் ஆரோ கொடுத்துருக்காங்க. 4 ட்ரான்ஸ்லேட்டட் நம்ம பண்ணும்போது என்ன நியூ பொசிஷன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஏபிசி ஆர் 3 வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒவ்வொரு வெர்டெக்ஸையும் 4 பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்டில் மூவ் பண்ணுங்கள். இப்போ பியிலேருந்து என்ன பண்ணுறோம், பி டேஷ் போயிருக்கேன் இல்லையா. ஸோ 1 2 3 4 இங்கே பி டேஷ் வந்துடும். அதே மாதிரி ஏயிலேருந்து வச்சுக்கோங்க. ஏ பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஏ டேஷ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் சியிலேருந்து 1 2 3 4. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ஒன்று, இங்கே இங்கே இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். செகண்ட் டயக்ராம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 6 வந்து ரைட் சைடு வரும். இப்போ கேயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 3 வந்து டவுன்வர்டு. 1 2 3 இங்கே வந்துருச்சா. இது வந்து கே டேஷோட பொசிஷன். இதே மாதிரி எல்லுக்கு கண்டுபிடிக்கிறோம், எம்முக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த நியூ ஃபிகர் கிடச்சிரும். அடுத்தது தேர்ட் டயக்ராம், டியூவி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதை வந்து 5 வந்து லெஃப்ட்லேயும் 4 வந்து டவுன்லேயும் மூவ் பண்ணுறோம். இப்போ யூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 1 2 3 4 5. இந்த 5லேருந்து கீழே டவுன் 4. 1 2 3 4. ஸோ யூ வந்து யூ டேஷோட பொசிஷன் கிடச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் மூவ் பண்ணிங்கன்னா டி டேஷ் வி டேஷ் நமக்கு கிடைக்கும். ஸோ நியூ ட்ரையாங்கிள் யூ டேஷ் வி டேஷ் டி டேஷ் கிடச்சிரும். ஃபோர்த் ஒன், 4 ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸு, 3 பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்டில் மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஃபிகர் யூடிவி. இதில் யூலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைட்டில் மூவ் பண்ணுறோம். 1 2 3 4. அப்புறம் மேலே அப்வர்டில் ஒரு 3. 1 2 3. ஸோ யூ டேஷோட பொசிஷன் எனக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி டிலேருந்து டி டேஷ்க்கும் எஸ்லேருந்து எஸ் டேஷும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ ஃபிகர் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் எல்லாமே ஆன்சர் அதிலே வரைஞ்சி காமிச்சிட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஒன், ரெஃப்ளெக்ட் த ஷேப் வித் கிவன் லைன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். லைன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிகரோட ரெஃப்ளெக்ஷன் என்ன வரும், இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, இங்கே போட்டுக்கோங்க. இப்படி ஒரு பாக்ஸ் தள்ளியிருக்காங்களே, இப்படி இந்த கீழே கொடுத்துருக்கேன் ஆன்சர் ஏ. அப்போ ஏபி அப்படிங்கிறது இங்கே ஏ டேஷ் பி டேஷாக வந்துடும். எஃப்சி அப்படிங்கிறது எஃப் டேஷ் சி டேஷ், இடிங்கிறது இ டேஷ் டி டேஷாக வந்துடும். இதே மாதிரி அடுத்த ஃபிகரோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஃபிகரோட ரெஃப்ளெக்ஷனும் வந்து அப்படியே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் அந்த லைனை தாண்டி வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இதை பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த்தும் அதே மாதிரி தான், அதே சம்மோட கண்டினியூஸ் தான். இது எல்எம்என் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வந்து ரிஃப்ளெக்ஷனில் எப்படி வரும். ஸோ அது உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது ஆன்சர், இந்த பிங்க்கில் இருக்கிறது கொஷின். ஸோ ரிஃப்ளெக்ஷன் எப்படி வந்திருக்குங்கிறத இதில் ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், ரொட்டேட் த ப்ரீ இமேஜ் இன் ஈச் கேஸ் இஸ் டைரக்டட் அபவுட் த green பாயிண்ட் 90 டிகிரி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடிகாரம் இங்கே 12 ஸ்டார்ட் பண்ணி எப்படி சுற்றும், இப்படி சுற்றி வர்றது வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ். இதுவே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸ்னாலும் ஒன்று தான். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இங்கே 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இப்படியே சுற்றி வர்றது உங்களுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ். இப்போ 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதனுடைய நியூ பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வரும் 90 டிகிரி. அடுத்தது செகண்ட் டயக்ராம் 180 டிகிரி. 180ங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு தெரியும். ஸ்ட்ரைட் லைன் மேலே வந்து நமக்கு 180 டிகிரி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த பிங்க் கலர் பாயிண்ட் வந்து எங்கே பியிலேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, பி டேஷ் இந்த பிளேஸில் வந்துடுது. தேர்ட் டயக்ராம் 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு சிங்கிற பாயிண்ட் வந்து சி டேஷுங்கிற பொசிஷனை மேலே வந்து உங்களுக்கு ரீச் பண்ணிடும். ஃபோர்த் ஒன், 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஃபிகர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டை மூவ் பண்ண மாதிரி இந்த ஃபிகரையும் நம்ம என்ன பண்ணுறோம், 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் மூவ் பண்ணும்போது மேலே அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாமே ஆன்சர் ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒன்று, 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது பிங்க் கலர் ஃபிகர் வந்து ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ்னு டி டேஷ்னு மாறிடும்.
சிக்ஸ்த்து ஒன் 180 டிகிரி 180 டிகிரினா அந்த டயக்ராம் வந்து அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் மாறும், தலைகீழாக மாறுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஏபிசிடி அப்படிங்கிறது ஏ டேஸ் பி டேஸ் சி டேஸ் டி டேஸாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பிங்க் கலர் ஃபிகர் எல்லாமே கொஷின், ப்ளூ கலர் ஃபிகர் எல்லாமே ஆன்சர். 7th one, ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தோம், ரொட்டேஷன் என்ன பார்த்தோம், டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தோம். இதில் இந்த கிவன் ஃபிகர் வந்து எந்த ஃபார்மேட்டில் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்குது. 7th one பாருங்கள், இதோட ரிஃப்ளெக்ஷன் மிரரில் பார்த்தோம்னா இது இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டை தூக்குனீங்கன்னா ரைட் ஹேண்டு தூக்குற மாதிரி தெரியும் மிரரில் பார்க்கும்போது. ஸோ இது பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் திரும்பி இருக்குதா, ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இடத்துல வரும். 8th ஒன் வந்து இந்த பொசிஷனில் வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கிறது ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு மாறி இருக்குது, அப்போ இது வந்து ரொட்டேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. 9th ஒன் பாருங்கள், ஒரே ஃபிகர் வந்து அப்படி திரும்ப வந்து மாறி வந்திருக்கு, அதே ஷேப் எதுவுமே மாறலை, ஆனால் திரும்ப ஒரு தடவை வந்திருக்கு, அப்போ அதுதானே டிரான்ஸ்லேஷன் சிமிட்ரின்னு பார்த்தோம். வந்ததே திரும்ப திரும்ப நம்ம போடும்போது இந்த சாரீ டிசைன்ஸு, பார்டர் டிசைன்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 9th ஒன் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். 10th ஒன் இது ஒரு ஃபிகர் பாருங்கள், ஒரு க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஒரு ஐலாண்டு, பக்கத்தில் வந்து பிங்கிறது ஒரு ஷிப்போட பொசிஷன், டிஎஃப் அப்படிங்கிறது அந்த மீன், அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபிஷ், பூல் ஆஃப், அது வந்து ஒரு குளம், அந்த குளத்தில் வந்து ஃபிஷ் இருக்குது. 10th ஒன், எ பூல் ஆஃப் ஃபிஷ் டிரான்ஸ்லேட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் எஃப் டு பாயிண்ட் டி. ஃபர்ஸ்ட் கொஷின், எ டெஸ்கிரைப் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பூல் ஆஃப் ஃபிஷ். பூல் ஆஃப் ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷுக்கும் அந்த எஃப்லேருந்து டி வரைக்கும் என்ன டிரான்ஸ்லேஷன் கேட்குறாங்க. 7 வந்து ரைட் சைடு மூவ் ஆகிருக்கு, உங்களுக்கு டாட் வச்சு காமிச்சிருக்கேன் டயக்ராமில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7, அப்புறம் டவுன்வேர்டில் கீழே வந்து 2 வந்துருச்சு. ஸோ எஃப்லேருந்து டிக்கு வரணும்னா 7 ரைட்டு அண்ட் 2 வந்து டவுனில் வந்துடும். செகண்ட் கொஷின் பி, கேன் த ஃபிஷிங் போட் மேக் த சேம் டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பிளைன். இந்த ஃபிஷிங் போட்டு வந்து இதே டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. பிங்கிறது தான் அந்த ஃபிஷிங் போட்டோட பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ 5 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணும்போது 1 2 3 எங்கே வந்துடும், அந்த இது ஐலாண்டை வந்து ரீச் பண்ணிடும். இப்போ கப்பல் வந்து தண்ணியில் தான் இருக்கும், தரைக்கு போக முடியாது இல்லையா. ஐலாண்ட் அப்படிங்கிறது லேண்ட் ஏரியா, அது வந்து தரப்பகுதியில் என்ன பண்ண முடியாது, கப்பல் வந்து போக முடியாது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும், நோ இட் வில் பி லேண்டட் ஆன் த ஐலாண்ட். அந்த பக்கம் போணுச்சுன்னா அது எங்கே போய் லேண்ட் ஆயிரும், ஐலாண்டில் போய் லேண்ட் ஆயிரும், அதனால இது என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு சொல்லிடுறோம். சி, டெஸ்கிரைப் எ டிரான்ஸ்லேஷன் த ஃபிஷிங் போட் குட் மேக் டு கெட் டு பாயிண்ட் டி. இந்த ஃபிஷிங் போட்டு வந்து பாயிண்ட் டிக்கு போகணுன்னா என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணோம். இந்த பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 3 வந்து அப்வர்டில், அப்புறம் 1 2 3 4 5 டி கிட்ட வரும்போது 5 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ 3 வந்து ஆரோ வந்து அப்வர்ட்லேயும் 5 வந்து ரைட் சைடும் ஆரோ வந்து போட்டுக்க வேண்டியதுதான். 11th sum, name the transformation that will make footprint A onto the indicated footprint. சில ஃபுட்பிரிண்ட்ஸ் காலடி தடங்கள் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி ஒரு 5 ஃபிகர்ஸ் இருக்குது. ஃபுட்பிரிண்ட் பி, அதாவது ஃபுட்பிரிண்ட் ஏயோட ஒவ்வொரு ஃபிகரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபுட்பிரிண்ட் ஏக்கும் ஃபுட்பிரிண்ட் பிக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு, ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்லேஷனாக டிசைன்ஸ் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுறது. செகண்ட் ஒன் பாருங்கள், ஏக்கும் சிக்கும் பார்க்க சொல்கிறாங்க. ஏ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, டி வந்து ஆப்போசிட், ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஹரிசாண்டல் லைனை வச்சு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஏயும் சியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அடுத்தது தேர்ட் ஒன், ஃபுட்பிரிண்ட் டி, ஏயும் டியும் கம்பேர் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் வெர்டிக்கல் லைன். ஃபோர்த் ஒன், ஃபுட்பிரிண்ட் இ, ரொட்டேஷன் அபவுட் த ஹீல், அந்த காலோட தடமே என்ன, அது அந்த ஹீலே டோட்டலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா திரும்பி இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு ரொட்டேஷன் நமக்கு நடந்திருக்கு. 13th diagram. In the diagram at the right, the green figure is translation image of the pink figure. Write a coordinate rule that describes the translation. இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 1 2 3. ஸோ 3 வந்து ரைட்டில் போயிருக்கு, ஒரு பாயிண்ட் வந்து டவுனில் வந்துருக்கும் போதே நமக்கு என்ன ஆயிரும், இந்த செகண்ட் பிங்க் கலர் ஃபிகர் கிடச்சிடும். ஸோ இந்த சம்முக்கு எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 3 ரைட் வேர்டு அண்ட் 1 வந்து டவுன் வேர்டு தான் நமக்கு ஆன்சர். ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் 5 அண்டு 12th 5th சம்மும் 12th சம்மும் வந்து ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.